வருஷமா பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஸ்பேஸ பத்தின விஷயங்கள் ரொம்ப பரவலாவே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா விண்வெளியில இருக்கிற பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லப்படுற கருந்துளைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. பிளாக் ஹோலை பத்தின நிறைய தகவல்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஷேர் பண்றாங்க. அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த கருந்துளையில என்னதான் இருக்கு, பிளாக் ஹோல்னா என்ன, அது என்னெல்லாம் செய்யும், இந்த பிளாக் ஹோல் தற்பொழுது எங்க இருக்கு, இப்படின்னு பல ஆச்சரியமான தகவல்களை இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிரம்மாண்டமா இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட யாரும் அறியாத மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த பிளாக் ஹோல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல அப்படி என்ன பெரிய ரகசியம் இருந்துட போகுதுன்னு தானே கேக்குறீங்க. முழுசா இந்த பதிவை கேட்கக்குள்ள உங்களுக்கே பிளாக் ஹோலுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியான எஃபெக்ட் இருக்கும். பிரபஞ்சத்தோட எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாததுதான் இந்த பிளாக் ஹோல். நம்ம பிசிக்ஸ்ல நிறைய லா படிச்சிருப்போம். நியூட்டன்ஸ் லா, ஐன்ஸ்டீன் லா, ஆர்கிமிடிஸ் லா, இப்படின்னு பல விதிகளை படிச்சிருப்போம். ஆனா இந்த பிளாக் ஹோலுக்கு இப்படி எந்த லாவும் பொருந்தாது. அப்படின்னா பிசிக்ஸ்க்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடியதுதான் இந்த பிளாக் ஹோல். இப்போ இருக்கிற எந்த பிசிக்ஸோட விதியும் இந்த பிளாக் ஹோலுக்கு பொருந்தவே பொருந்தாதுங்க. நாம இப்போ வசிச்சிட்டு இருக்கிற இந்த பூமி சூரிய குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சூரியனை மாதிரி ஏராளமான நட்சத்திரங்கள் இணைஞ்சது அப்படின்றதுதான் பால்வெளி அண்டம் அப்படின்னு சொல்லப்படுற மில்கி வே யூனிவர்ஸ். கேலக்சியோட மையத்துல பிரம்மாண்டமான கருந்துளை இருக்கிறதா சயின்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ தற்போது இந்த பிளாக் ஹோல் முதல் முறையா செயற்கைக்கோள் மூலமா படம் பிடிக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லப்படுது. சாஜிட்டேரியஸ் ஏ அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொருள் நம்மோட சூரியனை விட 4 மில்லியன் மடங்கு பெருசு அப்படின்னா நம்ப முடியுதா? ரொம்ப ரொம்ப திகைக்க வைக்கிற விஷயமா தான் இருக்குல்ல. இதனோட அளவை பொறுத்த வரைக்கும் புதன் சூரியனை சுத்தி வர தூரத்துக்கு இணையா கருந்துளையோட அளவை விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. கருந்துளையோட இயல்பு என்ன தெரியுமா? தன்னை நோக்கி வர்ற பொருட்களை தனக்குள்ள ஈர்க்கிறது தான். அப்போ பூமி இதன் பக்கத்துல போனா மொத்தமா இழுத்துக்கும். ஆனா இந்த பிளாக் ஹோல் பூமியில இருந்து ரொம்ப தூரத்துல, அதாவது சுமார் 26,000 ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்கிறதால நம்மளுடைய பூமிக்கு எந்த ஆபத்தும் வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஈவென்ட் ஹாரிசன் டெலஸ்கோப் என்ற சர்வதேச அமைப்புல இருக்க வானியல் வல்லுநர்கள் கேலக்சியோட சென்டர்ல இருக்கிற மாதிரி மிகப்பெரிய கருந்துளையோட முதல் புகைப்படம் ஒன்ன வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த கருந்துளைய படம் பிடிக்க முயற்சி பண்ணி அது தோல்வியில முடிஞ்சாலும் இப்ப பிளாக் ஹோல் போட்டோவை ரிலீஸ் பண்ணதுனால எல்லோருக்குமே ரொம்ப திகைப்பாதான் இருந்துச்சு. இந்த கருந்துளைய புகைப்படம் எடுப்பதற்காக உலகம் முழுவதும் இருக்க 8 ரேடியோ தொலைநோக்கிகளை ஒன்னா இணைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தொழில்நுட்ப மையம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த புகைப்படத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருண்ட மையத்தை சுத்தி சிவப்பு, மஞ்சள், வெள்ளை நிறங்களோட கலவை மங்களா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கருந்துளைய பத்தி சொல்லணும்னா இது கேலக்சியில இருக்கிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கண்ணுக்கு தெரியாத வெற்றிடமா இருக்குமா. இந்த கருந்துளைக்கு ரொம்ப அதிகப்படியான ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால இத கடந்து போற எந்த ஒரு ஒளியா இருந்தா கூட அதை தனக்குள்ள ஈர்த்து கொள்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, இதனோட பக்கத்துல எந்த பிளானட் இருந்தாலும், அதாவது ஏன் இது ஒரு சூரியனையே கூட தனக்குள்ள ஈர்த்து கொள்கின்ற அளவிற்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதே மாதிரி இந்த கருந்துளைக்குள்ள எது போனாலும் அதால வெளியில வர முடியாது. ஏன் அதுக்குள்ள லைட் அடிச்சா கூட அதனோட வெளிச்சத்தை கூட யாராலையும் பார்க்க முடியாது. ஒளியை கூட வெளியில விடாத அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்மோட பால்வெளியின் அருகில இருக்கிற ஒரு கருந்துளை நம்முடைய சூரியனை விட 40 லட்சம் மடங்கு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருந்துளை ஒவ்வொரு பால்வெளி அண்டத்திலயுமே இருக்குமா. இந்த கருந்துளை பற்றி எல்லா கருத்துகளுமே அதனை சுற்றி இருக்க பொருளை வச்சுதான் அனுமானம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் அந்த கருந்துளைக்குள்ள யாருமே போனது கிடையாது. நம்ம பிளாக் ஹோல்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. இந்த தியரி எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1916 வருஷம் கருந்துளை அப்படின்னு ஒண்ணு இருக்கலான்னு அனுமானமா சொல்றாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்.
ஆனா அப்போ கருந்துளை அப்படின்ற பெயர் கூட பழக்கத்தில் இல்லாம தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதாவது 1967ஆம் வருஷம்தான் அமெரிக்க வானியல் ஆய்வாளர் ஜான் வீலர் கருந்துளை அப்படின்ற பெயரையே உருவாக்குறார். அது வரைக்கும் இருக்குதா இல்லையா அப்படின்ற கணிப்புகள்ல தான் இருந்த இந்த பிளாக் ஹோல் முதல்ல 1971ஆவது வருஷம் முழுசா கண்டுபிடிக்கப்படுது. அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பல விசித்திரமான கணிப்புகள், பல ரகசியமான ஒரு தகவல்கள் அப்படின்னு நம்ம எல்லார்கிட்டயுமே இந்த பிளாக் ஹோலை பத்தி நிறைய புனைவு கதைகள் அப்படின்றதுதான் இருக்கு. நம்ம அண்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு எத்தனை பிறப்பெடுத்தாலும் போதாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா 1% அதிகம் கூட யாராலையுமே இதுவரைக்கும் அண்டத்தை பத்தி தெரிஞ்சிருக்கவே முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. இதுக்கு ரொம்ப சரியான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா டார்க் எனர்ஜி, அதாவது நமது அண்டத்துல 10 கோடி லட்சத்திற்கும் மேல நட்சத்திரங்கள் இருக்கு. அதே மாதிரியே நிறைய பிளாக் ஹோல்ஸும் இருக்கு. இந்த கருந்துளை மற்ற கிரகங்கள் மாதிரியே சுழலும் தன்மை கொண்டதுதான். இதோட வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளியோட வேகத்துல 30 அளவிற்கும் அதிகமா சுத்திட்டு இருக்குமா. ரொம்ப பிரம்மாண்டமான ஒளி வீசும் நட்சத்திரம் தன்னோட ஒளியை இழந்த பிறகு அப்படியே அதே நிறையில சுருங்கும். இப்படி ரொம்ப சின்னதா சுருங்கி அதிக நிறையுள்ள ஒரு கருந்துளையா மாறும். அதாவது ஒரு நட்சத்திரம் தான் தன்னோட ஒளியை இழந்து சுருங்கி திரும்பவும் பெரிதாகி ஒரு கருந்துளையா மாறுது. அதனால இந்த கருந்துளை அப்படின்றது எந்த ஒரு இயற்பியல் விதிகளுக்குமே உட்படாது. இதோட பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கருந்துளையை யாருமே வெறும் கண்ணால பார்க்க முடியாதான். இந்த கருந்துளையை சுத்தி சில நேரங்கள்ல ஒளி தூசிகள் அப்படின்றது மட்டும் இருக்குமா. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருந்துளைக்குள்ள கிரகங்கள் ஏதாவது போய் மாட்டிக்கும் இல்லைங்களா, சுத்திக்கிட்டே போய் அதோட தூசிகள் மட்டும் வெளியில சுத்திட்டு இருக்குமா. அதனுடைய பாகங்கள் அப்படின்றது தான் இந்த கருந்துளையை சுத்தி வந்துகிட்டே இருக்குமா. அதாவது இந்த கருந்துளையால முழுங்கப்பட்ட கிரகங்களோட பாகங்கள் அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது கருந்துளைக்கு நடுவுலையும் இன்னும் என்ன இருக்கு அப்படின்றத யாருமே கண்டுபிடிக்கல. ஏன்னா இதை பத்தி ஆய்வு செய்யறது அப்படின்றது ரொம்ப எளிதான விஷயம் கிடையாது. இந்த கருந்துளையின் மையத்தில் அதிகப்படியான அழுத்தம் இருக்கிறதால எதையுமே ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த கருந்துளையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒளியை விட அதிக வேகத்துல போனா மட்டும்தான் அதுல இருந்து வெளியில வர முடியுமா. ஆனா ஐன்ஸ்டீனோட கோட்பாட்டுப்படி எந்த ஒரு பொருளுமே, அதாவது உலகத்துல இருக்க எந்த ஒரு பொருளுமே ஒளியை விட அதிக வேகத்துல போகவே முடியாது. இந்த காரணத்தினால்தான் கருந்துளை பற்றி அறியறதுக்குண்டான விஷயம் அப்படின்றது அனைவருக்குமே ரொம்ப கடினமா இருக்கு. இந்த கருந்துளை பத்தி அறிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனை சுத்தி இருக்கிற பொருளை வச்சுதான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த கருந்துளை எல்லாத்தையும் தனக்குள்ள ஈர்த்துக்குள்ளும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருந்துளையா போயிட்டு எந்த ஒரு பொருளையுமே எடுத்துக்காது. இந்த கருந்துளைக்கு பக்கத்துல எதெல்லாம் வருதோ அதை மட்டும்தான் இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது ஈர்த்து கொள்ளுமா. அதாவது தன்னை நோக்கி வரக்கூடிய அந்த ஒளி, கிரகங்கள், இது மாதிரியான விஷயங்களை மட்டுமே இது ஈர்த்து கொள்ளும். ஆனா இதுவே தானா போயிட்டு எந்த ஒரு கிரகத்தையுமோ ஒளியுமோ தனக்குள்ள ஈர்க்காது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த கருந்துளைக்கு உள்ள போனா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். ஒருவர் கருந்துளைக்கு உள்ள போனாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா உடனே இறந்து போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனா அந்த கருந்துளைக்குள்ள போக போக நேரம் அப்படின்றது குறைஞ்சுக்கிட்டே போகுமா. சப்போஸ் அந்த மனிதன் உயிரோட இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா அவரால் டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது ஒரு கற்பனையா இருக்கும் அப்படின்னு தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நிஜ வாழ்க்கையில கருந்துளைக்குள்ள யாராவது போனா நிச்சயமா அந்த இடத்துல நூடுல்ஸ் ஆயிடுவாங்க. பொதுவா கருந்துளையோட அளவை பொறுத்து 3 விதமா இதை பிரிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்ஸ், சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ், இன்டர்மீடியட் பிளாக் ஹோல்ஸ். ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிறது அளவுல ரொம்ப சின்னதா இருக்குமா, அதே மாதிரி ரொம்ப அடர்த்தி இருக்கிறதா இருக்குமா. நம்ம சூரியனை விட
5 மடங்குக்கு மேல பெருசா இருக்கிற நட்சத்திரங்கள் தன்னோட அந்திம காலத்துல, அதாவது அந்த நட்சத்திரங்கள் எரிந்து அதனுடைய காலங்கள் முடியக்குள்ள நட்சத்திர கருந்துளையா மாறும். ஸோ அதை தான் நம்ம ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சூரியனை விட 3 மடங்கு பெரிய அளவுல இருக்கிற நட்சத்திரங்கள் கூட கருந்துளையா மாறக்குள்ள ஒரு நகரத்தின் அளவு இருக்குமா. இந்த கருந்துளையின் அடர்த்தியும் மிக அதிகமா இருக்குமா. அதனால இதோட ஈர்ப்பு விசை அப்படின்றது நம்ம கணிக்க முடியாத அளவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ், இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது அளவுல பெரிதா இருக்கக்கூடியது. அதாவது இதனுடைய அளவு சூரியனை விட மில்லியன் அல்லனா பில்லியன் அளவு பெருசா இருக்குமா. இந்த அளவுக்கு பெரிய கருந்துளை எப்படி உருவாகுது அப்படின்னு இது வரைக்குமே தெளிவான விளக்கத்தை அறிவியல் ஆய்வாளர்களால கொடுக்க முடியல. ஆனா இந்த வகையான பெரிய கருந்துளையை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சூரிய குடும்பத்துல உள்ள கோள்கள் எப்படி சூரியனை ஒரு சீரான இடைவெளியில சுத்தி வந்துட்டு இருக்கோ, அதே மாதிரிதான் நம்மோட சூரிய குடும்பம் மொத்தமும் இப்படி ஒரு கருந்துளையை சுத்தி சுத்தி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கேலக்சியோட மையத்திலையுமே ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்றது இருக்குமா. அந்த கேலக்சியில இருக்கிற நட்சத்திர குடும்பங்கள் எல்லாமே அந்த கருந்துளையை சுத்தி சுத்தி வருமா. இதுதான் இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய அந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை பத்தின ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, மூன்றாவதாக கருந்துளை அப்படின்றது ஒண்ணு பெருசா இருக்கும் இல்ல சின்னதா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு இடைப்பட்ட அளவுலையும் கருந்துளைகள் இருக்கும். அதாவது பெரிதாக, சின்னதாக, நடுத்தரமாக, இப்படி எல்லா சைஸ்லயுமே கருந்துளைகள் இந்த பிளாக் ஹோல்ஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது ரொம்ப குறுகிய இடைவெளியில இருக்கிற பல நட்சத்திரங்கள் தொடர்ந்து இந்த பிளாக் ஹோலா மாறக்குள்ள அது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இருக்குமா. எல்லாமே ஒன்றை ஒன்றை ஈர்த்து இன்டர்மீடியேட் பிளாக் ஹோலா மாறுமா. அதாவது சங்கிலி தொடர் மாதிரி இருக்குமா இந்த இன்டர்மீடியேட் பிளாக் ஹோல் அப்படின்றது. நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க கருந்துளையே 3000 ஒளியாண்டுகள் தூரத்துல தான் இருக்கு. ஆனா நம்மோட சூரிய குடும்பம் 26,000 ஒளியாண்டுகள் தூரத்துல சாஜிடேரியஸ் ஏ அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கருந்துளையை தான் இன்னைக்கு வரைக்கும் சுத்தி வந்துட்டு இருக்கு. சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்க ஃபாலோ பண்ணுங்க.